மைந்தன் என்று எங்கள் கணக்கு கொண்டு உங்கள் ரசிக்க வைப்பேன் என்று எங்கள் கணக்கு கொண்டு உங்கள் ரசிக்க வைப்பேன் என்று உலகமெங்கில் உன்னதமான நாடகக்கலை வாழ்கவே உலகமெங்கில் உன்னதமான நாடகக்கலை வாழ்கவே அறிவுள்ள பெருமையில் அக்கமார்களே உங்க ஆரவார பேச்சுக்களை நிப்பாட்டுங்களே பெருமையுள்ள என்ன பெத்த அக்கா சாஞ்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க நிமிர்ந்து உட்கார்ந்து நாடாத பாரு அக்கா மார்களே அக்கா மார்களே அந்த பருத்து கிடக்குற அக்கா எந்திரிச்சு உட்காரு பச்சை ஜால கட்டுன அக்கா உட்காரு அக்கா உட்காரு அக்கா மார்களே பாட்டி மார்களே ஐத்த மார்களே அத்தாச்சி மார்களே மாமியா மார்களே கொழுந்தியா மார்களே அருமையுள்ள பெருமையில் அக்கமார்களே உங்க ஆரவார பேச்சுக்களை நிப்பாட்டுங்களே அருமையுள்ள பெருமையில் அக்கமார்களே உங்க ஆரவார பேச்சுக்களை நிப்பாட்டுங்களே வாங்க வாங்க உட்காருங்க வந்தவாறு நிக்காதீங்க பாதையை விட்டு விலகி பண்போடு உட்காருங்க இப்பதான் வந்தீங்களா இதுக்கு முன்னால வந்தீங்களா இங்களுக்கு நாடகம் பார்க்க நீங்க ஓரடித்த வந்தீங்களா தண்ணியத்தை போட்டு நீங்க தகராறு பண்ணாதீங்க நான் பெண்ணும் உங்களை தப்பா சொன்னேன் ரொம்ப இந்த நாடகத்தை ரொம்ப சிரமப்பட்டு நடத்திட்டு இருக்கா மச்சான் இந்த நாடகத்தில் நாடகம் பார்க்கணும் ஒரு கம்பெனி வந்திருக்கும் போன வருஷம் இந்த ஊருக்கு கிடாவெட்டு பூஜையில் எவனாவது ஒருத்தன் தண்ணியை போட்டு கொக்கால ஒளி திட்டிருப்பேன் அவன் இந்த வருஷம் கிடா பூஜையில் தூக்கிப்படி மிதிக்கணும்னு ஒரு கம்பெனி வந்திருக்கும் அப்படி யாராவது வந்திருந்தான்னு வைங்க அவங்க பக்கம் கையை காமிச்சா தூக்கி போட்டு இதில் வச்சு போடுவாங்க வாயில வச்சு உங்க பக்கம் காமிச்சா நம்மோட பிள்ளைன்னு மன்னிச்சிருவீங்க தண்ணியை தான் போட்டு நீங்க தகராறு பண்ணாதீங்க கொட்டாக்கு பின்னாடி போய் தலையை வெட்டி ஆட்டாதீங்க வாங்க உட்காருங்க நீங்க வந்த நிக்காதீங்க அப்பா மியூசிக் பார்ட்டி அடி கும்மி கிடைக்கிறதுல எப்படி இந்த நீங்க வாசிக்கிறதா என்ன காரணம் அந்த அளவுக்கு அண்ணன் மேக் செட் போடுவார் இதுல யார் ஆப்ரேட்டரு எல்லாருமே ஆப்ரேட்டர் ஆளுக்கு பிடிச்சி திரும்பினா அப்புறம் போயிடும் மொத்தமா நல்லா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ அன்னைக்கு கல்யாணம் ஆயிடுச்சானே அதான் முகத்துல சிரிப்பு அப்படியே இருக்கு ஏப்பா நீ என்னது புரோக்கர் வேலை பாக்குறியா மாமா வேலையை பார்த்துட்டு தெரியுது கேக்குறியா அப்படிலாம் இல்லை அன்னை விடிய வரை நீயே உட்காந்துக்க இடையில பழகிற பிள்ளை விட்டு போறத கொட்டையை அத்து போடுறாங்க உனக்கு முடும் சாமானுக்கு ஒரு முடும் ராசா டே அப்பா நல்லா அருமையான ஒரு சகல கொடுத்த பத்தியா டே அப்பா கத்திரிக்காய் கூறு மாதிரி இந்த அங்கன ஒரு கூறு இந்த அங்கன ஒரு கூறு இந்த அங்கன ஒரு கூறுமா உட்காந்துருக்கு ஏன் ஒண்ணு மண்ணுமா சேர்ந்து உட்காந்தா ஊரை விட்டா ஒதுக்கி வச்சிருக்கு ஆமாவா ரைட்டா சொல்ல நல்லா போயிட்டு இருக்கு தவறி போட்டுறத எடுக்க முடியாது ஆனா சரியான கூட்டம் தவறி இதை போட்டோம்னா சாமான் எடுக்க முடியாது தொலைஞ்சிலும் கண்டுபிடிக்க முடியாது நல்ல அருமையான கூட்டம் ஆனா நல்ல ஊர் நம்ம ஊர்ல பத்தியா நல்லா தாய்மார கூட்டம் நல்லா அதிகமான கூட்டமா இருக்கு ஆனா அந்த தாய்மாரில பார்த்த உடனே எனக்கு ஒண்ணு கேட்க ஞாபகம் வருது நல்லா கேளு நம்ம ஊர்ல நான் நாக்க புடி சாகுற மாதிரி கேட்க போறேன் அப்படிலாம் கேட்கல ஒரு சின்ன விஷயம் ஆத்தா எல்லா ஆத்தா கொஞ்சம் கவனிங்க ஓய் தண்ணி இங்கிட்டு போட்டு கத்துறாங்களா நீ போட்டு கத்துறியாலும் தெரியல ரைட்டா இத்தனை ஆத்தா இங்க உட்காந்து நாடகம் பாக்குறீங்களே வா நீ ஆத்தா வாத்தா ரைட் இது போதும்டா இத்தனை ஆத்தா இங்க உட்காந்து நாடகம் பாக்குறீங்களே உங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு என் மாமியா கூட தான் உட்காந்து நான் நாடகம் பாக்குறேன் சொல்ற ஆத்தா மட்டும் கை தூக்குவாப்பா என்னடா ஒண்ணு கூட கையா தூக்கல அறிவு இருக்கா உனக்கு என்னையா மாமியார் பக்கத்துல உட்கார்ந்தா கையை தூக்குவாங்களா தனியா உட்கார்ந்து தான் தூக்குவாங்க ஓ பக்கத்துல கேள்வி ஒழுங்கா புரியலங்கறியா சரி விடு ஆத்தா இத்தனை பேர் உட்கார்ந்து நாடகம் பாக்குறீங்களே உங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு என் மாமியா கூட தான் உட்காந்து நான் நாடகம் பாக்குறேன் சொல்ற ஆத்தா மட்டும் கை தூக்குதா என்னடா ஒண்ணு கூட கைய தூக்கல எல்லாரும் தனித்தனியா தான் உட்கார்ந்து அப்ப என்ன அர்த்தம் இதுல எத்தனை மாமியா உயிரோட வச்சிருக்கு எத்தனை அனுப்பிச்சிருச்சுன்னு தெரியல சரி அதை விடு இத்தனை ஆத்தா உட்காந்து நாடகம் பாக்குறீங்கல்ல உங்க வீட்டுல உங்க புருஷனுக்கு ராத்திரி 7 மணிக்கு சோறு ஓட்டுன்னு சொல்ற ஐயா மட்டும் கை தூக்கு அதுக்கு வாய்ப்பு இல்ல என்ன காரணம் ஏன் 7 மணிக்கு சோறு வர்றது இல்ல இவங்க 6 மணிக்கா போட்டாங்க இல்ல டிவில சீரியல் நாகினி மோகினி வெஞ்சலகினி செம்பருத்தி
இன்னொரு நாடகம் வந்திருக்கு இப்ப கண்டார ஒளியா வண்டார ஒளியா வண்டார் குழலி வண்டார் இதுக்கு அப்புறம் டிவியை பார்த்துட்டு வாயை பொழந்துக்கிட்டு உட்காந்துறது நம்ம ஆளு வேலைக்கு போயிட்டு சோறு விழுது ஏன் ஒரு வாரம் மணி நாடகம் இல்ல சரி வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் வீட்டுக்கு போனா பக்கத்துல எங்க அண்ணன் மூட்டாட்டி இருந்துச்சு சரி என்ன பண்ணத அதை பிடிச்சி ஒண்ணும் பண்ணல அந்த அம்மா பிள்ளைக்கு சோறு விட்டுக்கிட்டு இருந்துச்சு புள்ள ஒரே தான் அழுதுகிட்டு இருந்தேன் சரி எங்க அண்ணன் பார்த்தாப்புல அடி ஆண்டி லூசு புள்ள ஓவர் அழுதுகிட்டு இருக்கேன் அந்த காலத்துல நான் அழுதுகிட்டு இருந்தேன்னா எங்க அம்மா எனக்கு நிலாவை காமிச்சு தான் சோறு ஊட்டும் அதே மாதிரி என் பிள்ளைக்கும் காமிச்சு சோறு ஊட்டு என் புள்ள சாப்பிட்டுருவான் இருக்கு அந்த அம்மா போய் நிலாவை காமிச்சு சோறு ஊட்டி இருக்கு முதல் இருந்தோட புள்ள ஓவர் அழுக ஆரம்பிச்சிட்டேன் என்னது முதல் இருந்தோட புள்ள ஓவர் அழுக ஆரம்பிச்சிட்டேன் அப்படி வேற ஒண்ணும் இல்ல இந்த அம்மாவை வானத்துல நிலாவை காண்டி சோறு ஊட்டுன்னு சொன்னதுக்கு டிவில ஒரு நிலா சீரியல் அத பாத்துக்கிட்டு சோறு ஊட்டுறங்கிற பேர்ல வாயில வச்சு ஏத்த வேண்டிய சொத்த மூக்குல வச்சு ஏத்திக்கிட்டு இருக்கா கொஞ்சம் கொஞ்சமா அப்பல புள்ள அழுகாம என்ன பண்ணுவேன் சீரியல் பாக்குறோம்ல முக்கியமில்ல ஆத்தா சீரியல் பாக்குற ஆத்தாக்க கொஞ்சம் புடிச்சாட்டி பிள்ளைங்க பாத்துக்கங்க நீங்க வாட்டுக்கு பிள்ளைய விட்டு விளையாண்டு ரைட்டு எம்புட்டு இருக்கு நிறைய போட்டு விடு போடுறதா மறுபடியும் நாடக ஹோட்டல் ஒன்று வச்சு விடு நல்லா இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் நாடகம் பார்க்குறதுக்கு வை வை திடீர்னு ஓடணும்ல ஆமா அதனால வந்தவங்களை வரைய கொடுத்துட பிடிங்க ஹலோ அப்பா மியூசிக் பார்ட்டி டே அப்பா திருத்து புடுத்து ஒரு வெளுக்கிறீ என்ன காரணம் என்னப்பா அண்ணே எனக்காகவா ஆதித்யன் டூ வீலர் சார்பாக எனக்கு ரூபாய் 50 அன்பளித்து கௌரவித்துள்ளார்கள் அன்பளிப்பு வழங்கிய அன்பண்ணாருக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் இருக்கட்டும் சிறந்த பழமா ஆனா அண்ணே உண்மையில சொல்ல போனா நல்ல அருமையான கூட்டம் அந்த கூட்டத்துல ஒரு சிறப்பு பெரிய விஷயம் என்ன தெரியுமா அந்த உட்காந்து நாடகம் பார்த்துல தம்பி ஒருத்தன் பக்கத்துல ஒரு மொட்டை மொட்டை உட்காந்து நாடகம் பாக்குற பாருங்க அதான் பெரிய விஷயம் என்ன விஷயம் ஏன் சொல்ல வரேன் யார வேணாலும் நம்பலாம் இந்த மாதிரி சின்ன பிள்ளை மட்டும் நம்ப கூடாது எதனால அப்படி அப்பெல்லாம் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போறோம்னு வைங்க பள்ளிக்கூடத்தை எப்படி சேர்ப்பாங்க இந்த பள்ளிக்கூடத்தை நம்ம சேர்க்கறதா இருந்தா இந்த தலையை அப்படி சுத்தி இந்த கையை தொட்டு இந்த காதை போய் தொடணும் அப்பதான் பள்ளிக்கூடத்துல வாத்தியார் நம்மளை சேர்ப்பேன் அப்படி நம்ம தொடரணும் பின்னாடி அப்பே இருந்துட்டு ஒரு குத்து குத்தியா முதுகுல எப்படி தொடரா முதல்ல அடுத்த வருஷம் தான் சேர்ப்பாயின்னு ஒரு குத்து குத்துவேன் இப்ப அப்படிலாம் கிடையாது எப்படி புள்ள பிறந்து வாயை திறந்து
அம்மா நான் போதும் என்னாச்சு உடனே பொண்டாட்டி ஆரம்பிச்சிடும் என்னங்க நம்ம உள்ள அம்மா சொல்லிட்டேன் என்னன்னு சொல்ற லூசு முண்டாடி நேரா போறேன் பள்ளிக்கூடத்துக்கு அங்க போய் ஒரு அட்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு வந்து புள்ள பண்ணி பள்ளிக்கூடம் சேர்த்துறாங்க சரி நல்லா புள்ள தூங்கிட்டு இருப்பான் காலைல 5 மணிக்கு அவனை தூக்கத்துல எழுப்பி தண்ணின்ற முறுக்கும் அதுக்குள்ள போட்டு புள்ளைய முக்கி தூக்குவாங்க தூக்கும் போது நம்ம ஆளு கொட்டாய் விடுவேன் அந்த கேப்ல 2 இட்லி உடைச்சு வாய்க்குள்ள தள்ளி விட்டுறது அவன் அந்த இட்லி மென்னு நின்னுட்டு காலைல 6 மணிக்கெல்லாம் பிச்சை எடுக்க போறேன் எப்படி ரோட்டுக்கு வருவேன் அதே மாதிரி ஒரு தூக்கால சோறு பின்னாடி ஒரு பேக்கோட கொண்டு ரோட்ல நிப்பாட்டிடுறது காலையில 6 மணிக்கு ஊருக்குள்ள ஒரு வண்டி வரும் என்ன வண்டி அது எமாதரிமே வண்டி மாதிரியா தெரியும் பையில பார்க்க போகும்போது நாய் பிடிக்கிற வண்டி மாதிரி என்ன அப்படி வண்டியது ஆமாயா ஸ்கூல் வேணும் வரும் அதுல நம்ம ஆளு புள்ள ஏத்தி விட்டுவிட்டு அவ அம்மா கீழே நின்னு சொல்லும் எங்க செல்லக்குட்டி அம்மாக்கு டாட்டா சொல்லு லூசு முண்டை எனக்கு அம்மாவே கிடையாது அப்படிம்பா அப்படி ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு போக சொல்லுதுல கீழே வந்துட்டு அப்பா சொல்லுவேன் அப்பாவுக்கு டாட்டா சொல்லு உன்னைய தூக்கி போட்டு பொழக்கணும்டா விழுதுக்காரன் நீதானு புள்ளைய கொண்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல புள்ளைய சேர்க்கணும் நீங்க எந்த பிரச்சனையும் இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்த பிரச்சனை இல்ல பிரைவேட் ஸ்கூல்ல ஒண்டி புள்ளைய சேர்த்தோம் பெரும் பிரச்சனை என்ன அதுல மாசம் பேரண்ட்ஸ் மீட்டிங் ஒன்னு போடுவாங்க நம்ம புள்ளையில எதுக்கு சேர்த்தோம்னு தெரியாம அம்மா அப்பா போய் பள்ளிக்கூடத்துல உட்காந்துருப்பாங்க போய் உட்காந்து நம்மள வாத்தியார் கூப்பிட்டு கேட்பேன் என்ன உங்க புள்ள படிக்கிறான் என்ன உங்க புள்ள எழுதுனா என்ன உங்க புள்ள ஏன்டா டேய் அவன் ஒழுங்கா படிக்கிறதுக்கு எழுதுக்கு தான் உனக்கிட்ட 50,000 ரூபாய் கட்டி கொண்டா சேர்த்துருக்கு நம்மளை கூப்பிட்டு கேட்பேன் என்ன உங்க புள்ள எழுதுறியா என்ன உங்க புள்ள படிக்கிறான்னு அப்புறம் என்ன மாதிரி நீ வாத்தியார கோத்திருக்கு எதுக்கு இதை சொல்ல வரேன்னா படிக்கிற புள்ள எங்க இருந்தாலும் படிக்கும் அது பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கும்ல ஏன் தெரியுமா அந்த சின்ன பையன் நம்ப கூடாதுங்கறேன் எங்க வீட்டுக்கு பதிலா சின்னோண்டு பையன் எப்ப பார்த்தாலும் இப்படி சப்பிக்கிட்டே இருப்பான் எத அட விரல புடி சப்பிட்டே இருப்பான் இவன் எப்ப பார்த்தாலும் விரல புடி சப்பிட்டே இருந்தால உங்க அம்மா கோவம் வந்துருச்சு இவனோட எப்ப பார்த்தாலும் புடி சப்பிக்கிட்டே இருக்கான் இவன் பழக்கத்தை அப்படியே நிப்பாடணும் என்ன கூட்டி வந்துச்சு தம்பி இவனுக்கு ஏதாவது புத்தி சொல்லி திருத்தி விட பண்ணுச்சு உன்னைய பார்த்து சொல்லி என்னைய பார்த்து சரி சரி நானே புத்தி இல்லாம தான் தெரியுறேன் அது சரி ஒத்துக்கிட்டா சரி பள்ளிக்கூடத்துல வந்து சேருங்க அந்த பையன் சரியாயிருவான்ட்டேன் பள்ளிக்கூடத்துல சேர்த்துட்டாங்க வாத்தியாட்ட போய் கேட்டிருக்கான் சார் ஒண்ணுக்கு வருது அப்படின்னு இருக்கான் டேய் மூதேவி பொண்ணுக்கு ஒரு சொல்லக்கூடாதுடா விசில் அடிக்க போறேன்னு சொல்லு நாகரிகமா இருக்கும் உடனே விட்டு நீ போய் அடிச்சுட்டு விளாண்டு இருக்காரு வாத்தியார் பாடம் எடுத்திருக்காரு சார் விசில் அடிக்க வாண்டிருக்கேன் போடா போய் அடிச்சுட்டு வாடான்னு விட்டுட்டாரு இதே காலத்துல மூதே வீட்டுல படுத்து தூங்கி இருக்கான் ராத்திரி 1 மணிக்கு மூதேவிக்கு மூத்திரம் வந்திருக்கு பக்கத்துல அவங்க அப்பத்தா படுத்துருக்கு எழுப்பியிருக்கான் அப்பத்தா விசில் அடிக்க வாண்டிருக்கான் டேய் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்கடா இப்ப நீ விசில் அடிச்சா எல்லாரும் எந்திரிச்சு போயிருவாங்க உனக்கு விசில் அடிக்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா அப்பதான் காதல் அடிச்சு விட்டுச்சுல இவன் சிப்ப தொண்டு பிடிச்சி அப்பதான் காதல சொல்றன்னு அது வாய் எல்லாம் ரெம்பி ஓட ஆரம்பிச்சிருச்சு அந்த பையன் இப்ப 10ஆம் வகுப்புல பெயிலா போயிட்டானா ஆமாயா பெயிலா போயிட்டான் அவங்க அப்பா படிச்சு அடிக்க ஆரம்பிச்சாரு டேய் அங்க பாரு அந்த பக்கத்துல பிரேமா பிள்ளைய பாரு அந்த பிள்ளை எப்படி படிச்சிருக்கு பாரு டேய் அந்த பிரேமா பிள்ளைய பாரு அப்படி 2 வாட்டி சொன்னார்ல 3வது நம்மளுக்கு கடுப்பாயிட்டான் சும்மா பிரேமா பிள்ளைய பாக்காங்க அந்த பிள்ளைய பார்த்தனால நான் 10ஆல ஃபெயிலாவே போனேன் அப்படின்ட்டான் இவன் ரூட் அந்த பக்கம் போடிக்கிட்டு இருக்கு அதனால தான் புள்ள ஃபெயிலா போயிருக்கான் அதனால முதல்ல நம்ம எதுக்கு வந்திருக்கோம் எதுக்கு வரும்போது சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு கீழத்தெரு சேகரம் கிராமப்பட்டி கிராமத்தில் எழுந்து அல்பத்துடைய குருவிலி ஐயனார் ஒளி கருப்பர் ஸ்ரீ கருண் ஆகா கப்பரோடு ஐயோ கப்பரோடு காளியம்மன் கோவில் கிராவட்டு பூச்சி முன்னிட்டு இன்றைய தினம் காளியம்மன் கோவில் முன்பாக அமைந்துள்ள வண்ண மின்னொலி கலைஞர்கள் பங்காளிகள் நடத்தக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் மிக சீரோடும் சிறப்பு நடந்திருக்கிறது இதில் நடிக்கிற நல்ல உள்ளங்கள் தென்னமும் வெட்டிமோஸ் கொட்டிரும் நடிப்பை சேர்ந்த நடிப்பை நாயகன் மொத்தமிலே முறையாக கற்று அன்பு மாமா தூரம்பு சேர்ந்து டி.கே. இளங்கோவன் அவர்கள் மேலே வேடன் விருதுநாடி காத்து கொண்டிருக்கிறார் இனிய குலியாம் அன்பு சகோதரி இன்னிசை ரசி குலியாம் எம்.ஏ. ரேணுகா தேவி அவர்கள் வெள்ளி வள்ளி ஞாயிறு காத்து கொண்டிருக்கிறார் திருத்தங்கள் வருத்தங்கள் பாடி அர்த்தங்கள் பேசக்கூடிய வசன பேரரசு அன்பு மாமா எங்களது செல்லப்பிள்ளையர்கள் சேர்ந்து ரவிவர்மா அவர்கள் மேலே நாடு காத்து கொண்டிருக்கிறார் எங்களுக்கு பக்க மேளமாகவும் பக்க பலமானுடைய பக்க மேள கலைஞர்கள் மெல்லிசை தென்றல் மெல்லிசை திலகம் எங்களை புதுகையை சேர்ந்து அன்பு சகலை சொக்குநாதப்பட்டியை சேர்ந்து எஸ்.என். ஐயப்பன் அவர்கள் மேலே 6 மணி பின்பாடு செய்து காட்டுவார் பார் முழுதும் மனித கூல பண்புதனை விதைத்து பாமரர்கள்